அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட் புதிய சாதனை படைக்கிறார் நிர்மலா சீதாராமன். ஸோ பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிள் 112. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்காது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் வந்து பட்ஜெட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ 112ல் வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வருடம், அதாவது ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லும்போது இந்த வருடம் ஏப்ரல்லேருந்து அடுத்த வருடம் மார்ச் வரைக்கும் அவங்க வந்து என்னென்ன ரெவன்யூஸ் அவங்களுக்கு வரப்போகுது, அதில் வந்து என்னென்ன பிளான் வந்து அப்ரூவல் பண்ணி அதில் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அறிக்கையாக பாராளுமன்றத்தில் வந்து பிரசிடென்ட் வழியாக தாக்கல் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் பார்த்தீங்க அப்படின்னா 112. ஸோ இதுவே ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 202. ஸோ இவங்களுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த பட்ஜெட்டை பார்த்தீங்க அப்படின்னா 9வது முறையாக நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ச்சியாக தாக்கல் செய்து சாதனை வந்து படைக்க உள்ளார். ஸோ இதுக்கு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2019 மே 31ஆம் தேதி நாட்டின் முதலாவது முழு நேர பெண் நிதியமைச்சராக பதவியேற்றிருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சர், ஸோ 1979ஆம் ஆண்டு நம்மளுடைய பிரதம அமைச்சராக இருந்திருப்பாரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 6 முறை நிதியமைச்சராக இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருப்பாரு. ஸோ தொடர்ச்சியாக இல்லாமல் அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 10 முறை பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்தவர் மொரார்ஜி தேசாய். அடுத்த இடத்தில் இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் அவர்கள். ஸோ நாட்டின் நிதியமைச்சராக தொடர்ந்து நீண்ட காலம் பதவி வகிப்பவர் என்ற பெருமைக்குரியவர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஸோ இந்த பட்டியலில் வந்து 2ஆம் இடத்தில் இருப்பவர் மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் சி.டி. தேஷ்முக். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 1950 ஜூன் 1 பதவியேற்ற இவர் 6 ஆண்டுகள் வந்து அந்த கண்டினியூஸா வந்து நிதியமைச்சராக பதவி வகித்திருப்பார். ஸோ 2016ஆம் ஆண்டு வருடாந்திர நிதிநிலை அறிக்கைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வரைக்கும், அந்த வருடம் வரைக்கும் பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி நாளில் தான் அந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2017-18 இருந்து தான் அருண் ஜெட்லி அவர்கள் வந்து நிதியமைச்சராக இருக்கும்போது முதலாக பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து அந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நடைமுறை தான் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்குது. ஸோ அதை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த பட்ஜெட் ஆனது நம்மளுடைய பாராளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்படுகிறது.